ஸோ என் டிரைவர் வந்து என் கூடயே தான் இருப்பார் மணின்னு சொல்லிட்டு. ஸோ ஏண்டி விட்டு போனேன் அப்படின்றது எப்படி வந்துச்சுன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை விட்டு போயிடுறா. ஸோ என்னவா இருக்கலாம்னும் போது பிரிந்தாய் அன்பே அது இதுன்ட்டு வந்துட்டு இருந்தது. டேய் டிராகன் வந்து ஒரு சாதாரண பையன், ஜாலியான பையன், ஒரு பொண்ணு விட்டு போறான்னா என்னடா கேட்பான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, நான் என்னால் ஒரு பொண்ணு விட்டு போனா ஏண்டி என்னை விட்டு போனேன் அப்படின்னு கேட்பான். அப்படி வந்தது தான் ஏண்டி விட்டு போனேன். ஸோ பேசிக் அவர் ஃபர்ஸ்ட் நான் அமிச்சும் போது அஸ்வத் நான் இதெல்லாம் பாட மாட்டேன் சார், பிரேக்கப் சாங்லாம் நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சார் நீங்கள் ஒரு வாட்டி கேளுங்க, உங்களுக்கு பாட்டு பிடிக்கும் நம்புறேன், நீங்கள் பிடிச்சா பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சோம். அவருக்கு அமிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பியூர்லி பேஸ்ட் ஆன் மெரிட் ஆஃப் த சாங். அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால பாடுங்க. இல்லை சார் அது Ashwat sir, Ashwat ji, உங்களுக்கு two questions, one for you and one for the producer. உங்களுக்கு to the first question, அந்த கதறங்கிறது வந்து work big time. Thank you sir. How did that happen? One to the producer ma'am, அதுக்கு வந்து நீங்க one of your tweets வந்து you mentioned that what all these people do when I'm not in office, and அதுக்கப்புறமா வந்து these people went abroad and then you had a song that was shot in several European countries. So were you not aware of it? And what made you put those statements? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காசு போட்டு அமிச்சது ப்ரொடியூசர் தான். அவங்க காசு கொடுத்தாதான் போக முடியும். செகண்ட் வந்துட்டு அங்கே போனதுக்கு அப்புறமா ஆக்சுவலாக இட் வாஸ் அன் ஐடியா ஆஃப் பிரதீப் டு ப்ரோ இங்கே இவ்வளோ தூரம் ஃபாரின் வந்திருக்கோம், நம்ம ஏன் ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது. ஸோ நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் ஷூட்டிங்கில் சாங். ஏன்னா நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணுறோம், வி ஹேட் டு கேப்சர் த என்டையர் இது, டைமிங் பேஸ் பண்ணி ஷூட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு நடுவில் சின்ஸ் பிரதீப் சொன்னதுனால எனக்கு அது ஒரு வேலிடாக பட்டுச்சு அந்த இது. ஸோ அந்த இதில் வந்து சரி ஓகே அப்படியே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சது தான். ஸோ அது என்ன ஆச்சுன்னா அதை எக்ஸாக்டாக அப்படியே சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் ஒன்று பண்ணிட்டோம். ஸோ பிரதீப்ஸ் ஐடியா வாஸ் டு லைக் இந்த மாதிரி நம்ம ஏன் இது கண்டுக்கூடாது, நம்ம ஏன் ஃபாரின் அப்படின்ற அந்த இது வந்துட்டு. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம். ஸோ ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ திரும்பி வரணும் இல்லையா, அப்போ சும்மா இருக்கும்போது வந்துட்டு இருக்கும்போது நான் அவனை பார்த்து இந்த டைலாக் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இப்படி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் ஃபயராக நானும் அப்படி இது கதற அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு சொல்லும் போது அது அப்படியே எடுத்து வச்சாச்சு, அவ்வளோதானே தவிர இட் வாஸ் நாட் லைக் பிளான்ட். அது ஒரு பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளோவில் வந்தது. ஆனால் பிரதீப் என்ன அதுக்கப்புறம் சொன்னா, இந்த கதற நல்லா இருக்கு, அதை நிறைய வாட்டி எடுக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் இஸ் ஐடியா டு ஷூட் இட் இன் மல்டிபிள் டைம்ஸ். அதுதான் அதே மாதிரி ப்ரொடியூசர் மேன்ட்டு ஃபர்ஸ்ட்லாம் காட்டல, எல்லாம் முடிச்சுட்டு ஏன்னா என்ன ஆகும் ஏதாகும்னு தெரியாது. சரி அது வேற நான் வேற இருக்கேன் ஸ்க்ரீனில் பெரிய பார்த்து வேற பென்சில் ஆட போறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா அதுக்கு அதான் நான் நல்லா பார்த்தேன். பயங்கரமாக விழுந்து சிரிச்சுட்டே இருந்தாங்க அவங்களும், அசோசியேட் கிரியேட் ப்ரொடியூசரும். ஸோ அதனால ஓகே ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி. இட் வாஸ் தி பேசிக் திங் வாஸ் டு இவ்வளோ தூரம் போகிறோம், ஃபாரின் வரைக்கும் போகிறோம், ஏன் நம்ம வந்து ஒரு இது பண்ணக்கூடாது, அந்த இமோஷன் தான். டைரக்ட் சார் ஒரு நிமிஷம் அர்ச்சனா மணி சும்மா ஃபன்னான ட்வீட் தான். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே ஏதாவது செட்டில் வந்து ஒரு ஜாலியாக இருக்கும் இது. அண்ட் ப்ளஸ் ஐ வாஸ் நாட் தேர் டியூரிங் த ஷூட். ஸோ ஐ தாட் ஓகே சும்மா ஒன்று போடலாம் அப்படின்னு. நோ இன்டென்ஷன் அது. ஆக்சுவலி இவங்க வந்து வெளில தான் யங் அண்ட் ஃபன் டீம் மாதிரி இருக்கும். ஆனால் லிட்ரலி எவ்ரிடே வாஸ் எக்ஸ்டெண்டட் கால் ஷீட். ஃபுல்லாக ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கிடைக்கிற ஒரு செகண்ட் கூட யாரோட டைமும் வேஸ்டே பண்ணல. தே ஜஸ்ட் மேனேஜ்ட் இட் ஸோ வெல். சார் பிரதீப் சார், சார் பார்க்கறதுக்கு தனுஷ் சார் மாதிரி அழகா இருக்கீங்க, வாழ்த்துக்கள் சார். இங்கே சார் அப்புறம் உங்களோட ஆக்டிங்லாம் வேற லெவலில் இருக்கு. உங்களோட டைலாக் மாடுலேஷன் வந்து எஸ்.ஏ. சூர்யா சார் மாதிரி நடிப்பு அரக்கன் மாதிரி இருக்கு. வரக்கூடிய படங்கள்